ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்மஸ் குறித்து இன்றைய நாளிலே தியானிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த கிறிஸ்மஸை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்வோம். கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்கும் இயேசுடைய பிறந்த நாள், இயேசு நம்ம இரட்சகர் நமக்காக பிறந்த இந்த நாளை நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். மத்தேயு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்போ பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெற்றெடுப்பாள். அப்போ இதுல நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், ஒரு கன்னிப்பெண் ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு கன்னிகை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதை நாம் தியானிக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஒரு தேவகுமாரன் என்பவர் ஒரு மனித சாயல் இல்லாதபடிக்கு, மனிதனுடைய காரியம் இல்லாதபடிக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு கன்னியின் வயிற்றில் கர்ப்பமாகி பிறந்தார் என்று சொன்னால், மனிதனுடைய ஒரு சிறு பாவமும் அவரிடத்தில் இல்லை. அப்ப பாருங்க, இத்தகைய பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான தெய்வம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கன்னிப்பெண் கருவை சுமக்க வேண்டும். இன்றைய நாளிலே கன்னிப்பெண் கருவை சுமப்பார் என்று சொன்னால் உலகம் அவரை குறித்து தவறாக பேசும். இதே 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த யூத குலத்திலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு கன்னிப்பெண் கருவுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப பாருங்க, கப்ரியேல் வானதூதர் மரியாள் இடத்திலே வந்து, மரியே, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன உடனே அவருக்கு ஒரு பக்கம் என்ன சொல்றதுன்னே புரியல. நான் ஒரு கன்னிப்பெண்ணாற்றே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலாடுவார், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அப்போ ஒரு சில நேரத்தில் அவர் திடீர்னு திகைத்து, நான் ஒரு கன்னிப்பெண் ஆயிற்றே என்று திகைப்புற்றாலும், ஒரு மெசியா, ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் பிறக்க அவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். அவ பாருங்க, ஒரு கன்னிப்பெண் கருவை சுமக்க அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அவ பாருங்க, இதிலே அவருடைய தியாகம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இயேசு பிறப்பதற்காக கன்னிப்பெண் அன்னை மரியாள் அவர்கள் ஒரு பெரிய தியாகம் செய்கிறார்கள். அப்போ இந்த தியாகத்தினாலே இயேசுவானவர் அங்கே பிறக்கிறார். அப்போ பாருங்க, இன்றைய நாளிலே கிறிஸ்துவம் என்பது, கிறிஸ்மஸ் என்பது ஒரு தியாகத்தினால் கட்டப்பட்ட ஒரு மார்க்கமாய் காணப்படுகிறது. அப்போ பாருங்க, இன்றைய நாளிலே கிறிஸ்துவ இடத்துல போனால், நம்ம சர்ச்சுக்கு போனால் நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, நம்ம போனால் நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் நினைக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. நம்ம சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் நமக்கு நல்லா செய்வார், நமக்கு அது செஞ்சிருவார், இது செஞ்சிருவார். அப்போ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இங்க பாருங்க, அன்னை மரியாள் அவர்கள் ஒரு தியாகத்தினாலே, அர்ப்பணித்த ஒரு காரணத்தினாலே அங்கே கிறிஸ்து பிறந்தார். அப்ப பாருங்க, அன்னை மரியாள் மாத்திரமல்ல, இயேசு பிறப்பதற்கு இன்னொரு குடும்பமும் தியாகம் செய்தது. அவர்கள்தான் ஜக்கரியா. ஜக்கரியா என்ற ஒரு பரிசுத்தவானும், எலிசபெத் என்ற ஒரு பரிசுத்தமான ஒரு யுவதியும், இவர்கள் தங்களை தேவனுடைய வருகைக்காக தங்களை தியாகமாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்க, இவர்களுக்கு குழந்தை பிறக்கல.
ஏன் குழந்தை பிறக்கலன்னு சொன்னா, கர்த்தர் அவர்கள் கருவை அடைத்தார். இவர்கள் வழக்கமான மனிதர்களைப் போல தங்களுடைய இளமை பருவத்திலே ஒரு குழந்தை பெற்று அதை கொஞ்சி மகிழ்ந்து அதனுடைய ஒவ்வொரு சூழலையும் அதை ரசித்து அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தேவன் கொடுக்கவில்லை. மாறாக மலடி என்ற பட்டம், ஊர் மக்கள் அவர்களை குறித்து அவதூறு பேசியிருப்பார்கள். இவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அப்போ இன்றைக்கு நாம அநேகர் இப்படி நினைக்கலாம், பாரு அவங்க குழந்தைய பிறக்கல, அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்களோ. அப்போ பாருங்க, வேதத்துல சில காரியங்கள் குழந்தை பிறக்காது, சில காரியங்கள்லாம் சொல்ற இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்காது. அப்போ நீ கர்த்தருடைய வழிகளில் இப்படியெல்லாம் நடந்தால் உன் வீட்டில் மலட்டுத்தன்மை காணப்படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ பாருங்க, அப்போ மலட்டுத்தன்மை இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ அங்கே ஒரு தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்போ பாருங்க, இந்த ஜக்கரியா எலிசபெத் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஜனங்களும் நினைத்து பார்ப்பாங்க. அப்போ பாருங்க, எல்லாரும் அவர்களை குறித்து தவறாக நினைத்தாலுமே கூட அவர்கள் அவ்வளோ அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் நேரடியாக பேசினாலும் கூட ஒரு மறைமுகமாக குத்தி குத்தி பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டார்கள். ஒரு பக்கம் அந்த குழந்தை பேரு என்ற மகிழ்ச்சி இல்லை, இன்னொரு பக்கம் அவமானம், மக்களாலே வசை கூறுகின்ற ஒரு வேதனையான காரியம். அப்போ பாருங்க, இதெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் வயோதிக காலத்திலே, அவர்கள் வயது முதிர்ந்த ஒரு காலத்திலே தான் அவர்களிடத்திலே கபிரியேல் தூதர் வந்து ஒரு மகனை பிறக்கும்படியாக வாக்கு கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இந்த வயதான காலத்தில தான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இந்த வயதான காலத்தில் அந்த குழந்தை பெற்றெடுத்து அவர்கள் அந்த குழந்தை வளரும்போது ஒரு வேளை மறுத்திருக்கலாம். வேதத்தில் அதை குறித்த ஒரு வாக்கியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்க, இவர்கள் ஒரு பெரிய தியாகம் செய்தார்கள். இவர்கள் மட்டுமா என்று சொல்லி பார்த்தால் யோவான் ஸ்நானன் அவரும் ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். அவர் பாருங்க, மற்றவர்கள் போல திருமணம் செய்யவில்லை, மற்றவர்கள் போல ஒரு வேலைக்கு செல்லவில்லை, மற்றவர்களைப் போல உடை அணிந்து கொள்ளவில்லை, மற்றவர்களைப் போல அவர் உண்டு வாழவில்லை. அவர் பாருங்க, ஒரு ஒட்டகத்தினால் ஆன ஒரு தோல் கச்சை அணிந்து கொண்டார். காட்டு தேனும் வெட்டுகளையும் புஷித்து வந்தார். அவர் வனாந்திரத்திலே வாழ்ந்தார். மற்ற மனிதர்கள் போல அவர் இல்லை. அப்ப பாருங்க, அவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார். அப்ப மெஸ்ஸியா பிறப்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய மகிழ்ச்சி எல்லாவற்றையும் அவர் தியாகம் செய்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணிடத்திலே பிறந்தவர்களிடம் யோவான் ஸ்நானகனை போல யாரும் பெரியவர் இல்லை. பாருங்க, பெண்ணிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போல யாருமே இல்லை என்று சொன்னால் அவர் எத்தகைய அளவுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், தியாகம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்ப பாருங்க, ஜக்கரியா எலிசபெத் தியாகம் செஞ்சிருக்காங்க, யோவான் தியாகம் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, கன்னி மரியாள் அவர்கள் தன்னை தியாகம் செய்திருக்கிறார். அப்ப கன்னி மரியாள் அவர்கள் தியாகம் செய்திருக்கிறாங்க. அவரோடு கூட சேர்ந்து இணைக்கப்பட்ட யோசேப்பு என்பவரும் தியாகம் செய்திருக்கிறார். அப்ப பாருங்க, யோசேப்பும் அவர் ஒரு கணவன் மனைவியாக வாழாதபடிக்கு அவர் ஒரு கன்னி மரியாளுக்கு, இந்த மெஸ்ஸியாவுக்கு ஒரு காவலாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த 3 ஞானிகள் நம்மளுடைய மெஸ்ஸியாவை, நம்மளுடைய இரட்சகரை தரிசிக்க வருகிறார்கள். அப்போ பாருங்க, அந்த ஏரோது ராஜா சொல்றாரு, நீங்கள் போய் தரிசித்து விட்டு எனக்கு தகவல் கொடுங்க, நானும் வந்து அவரை தரிசிப்பேன். அப்ப பாருங்க, இந்த ஞானிகள் அவரை தரிசித்து விட்டு அவர்கள் வேறு வழியில அவர்கள் திரும்பி போறாங்க. அப்போ கோபம் கொண்ட ஏரோது ராஜா ஞானிகளிடத்துல, வேத பண்டிதர்களிடத்துல கேட்டு அவர் பிறக்க வேண்டிய ஸ்தலம் என்ன என்று சொல்லி அறிந்து அந்த பெத்லகேம் சுற்றியுள்ள அந்த பகுதிகளிலே 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொள்ளும்படியாக அவர் ஆணையிடுகிறார். அப்ப பாருங்க,
அரசு ஆட்கள் வருகிறார்கள். 2 வயசுக்குட்பட்ட அந்த பச்சிலம் குழந்தைகள், பாவமறியாத பிள்ளைகள், பிஞ்சு குழந்தைகள், அவர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பிற்காக அவர்கள், அந்த பிஞ்சு குழந்தைகள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். அப்ப பாருங்க, அப்ப மெஸ்ஸியா ஒரு இடத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஏதாவது ஒரு தியாகம் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, இன்றைய நாளிலே நாம் கிறிஸ்துவத்திலே நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? கிறிஸ்து நமக்கு ஏதாவது செய்வார். கிறிஸ்து எனக்கு ஒரு வாகனத்தை தருவார். கிறிஸ்து நான் ஒரு வீடை கட்ட எனக்கு கிருபை தருவார். கிறிஸ்து நான் நன்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் காண உதவி செய்வார். கிறிஸ்து என் மகனுடைய படிப்பு காரியங்களிலே நன்மை செய்வார். அப்ப இதை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் இதை எதிர்பார்த்துதான் நம்மளுடைய விசுவாசம் இருக்கிறதா? அதை செய்வார் என்பதில் தான் நம் விசுவாசம் இருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? அப்ப பாருங்க, கிறிஸ்துவம் என்பது பெற்றுக்கொள்வதில் இல்லை. கிறிஸ்துவம் என்பது தியாகம் செய்வதில் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. நான் முன்பே கூறியது போல, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்பது பல பேருடைய அந்த தியாகத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவம் என்ற ஒரு கட்டிடத்தின் ஒவ்வொரு கல்லும் ஒரு ஊழியக்காரரின் தியாகத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, தியாகம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவம் இல்லை. அப்போ நீங்கள் இன்றைய நாளிலே உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்விலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, ஏதாவது ஒரு தியாகம் செய்யணும். கடந்த நாட்களிலே இங்க சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கிஃப்ட் தர வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து கிஃப்ட் வந்தது. அந்த கிஃப்ட் சில நேரங்களில் தவறாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு அரசு அதிகாரி முன்னிலையில் தான் நீங்கள் அதை தர வேண்டும், ஒரு அரசு அதிகாரியின் கையெழுத்து வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆணை. அப்ப பாருங்க, நான் ஒரு அரசு மருத்துவராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில எல்லாரும் என்னை அழைத்தார்கள், நானும் போனேன். அப்ப பாருங்க, நான் போகும்போது என்னுடைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அப்ப பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பிள்ளைகளை ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ அதை வாங்கி பிரிக்கும் பொழுது அந்த வெளிநாட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் பேக் பண்ணுவாங்க. சாக்ஸ் இருக்கலாம், பேனா இருக்கலாம், பென்சில் இருக்கலாம், சின்ன நோட்டு இருக்கலாம், கலர் பென்சில்ஸ் இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அதில் பண்ணி ஒரு பேக் பண்ணி எல்லாம் கிஃப்டாக இருக்கிறாங்க. எல்லா கிஃப்ட்டும் ஒரே மாதிரி இருக்காரு, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. அந்தந்த குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கிஃப்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை வாங்கி பார்த்த பிள்ளைகள் இடத்துல அடுத்த உடனே நீங்கள் கிஃப்ட் வாங்கக்கூடாது, நீங்கள் கிஃப்ட் தரணும். அப்போ பாருங்க, ஒரு உண்டியல் கொடுத்து, ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்து, இதில் நீங்கள் சேமிங்கள், வருடம் முழுவதும் கிறிஸ்துமஸ் உண்டியல் என்று சொல்லி இதுக்கு நீங்கள் வருடம் முழுவதும் சேமிங்கள். இந்த பணத்தை கொண்டு நீங்கள் கிறிஸ்துமஸுக்காக நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட் தர வேண்டும். அப்போ பாருங்க நண்பார்ந்தவர்களே, நீங்களும் இதை போல நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து உங்கள் வாழ்விலே பிறப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு தியாகம் செய்யுங்க, ஏதாவது ஒரு தியாகம் உங்களால் என்ன முடியுமோ. அது நேரமாக இருக்கலாம். நேரத்தை கிறிஸ்துவுக்காக உங்கள் நேரத்தை தியாகம் செய்து மற்றவர்களிடத்தில் கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது பொருள் உதவி செய்யலாம். ஏதாவது ஒரு தியாகம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து உங்கள் வாழ்விலே பிறப்பார். அப்போ பாருங்க, கிறிஸ்து என்ற மார்க்கம் தியாகத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அநேக அப்போஸ்தலர்கள், அநேக மிஷினரிகள் தங்களுடைய வாழ்வை எல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. தங்களுடைய தேசத்தை விட்டு வேறொரு தேசத்திற்கு கடந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. பாருங்க, நாம் ஏதாவது தியாகம் செய்ய வேண்டும். நாம் என்ன தியாகம் பண்ண போறோம் யோசித்து பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு தியாகம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து அந்த தியாகத்தில் பிறக்கிறார். நீங்கள் பண்ணுகின்ற கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகத்திலும்
கிறிஸ்து பிறக்கிறார். அப்ப பாருங்க, கிறிஸ்மஸ் என்ற ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஒரு திருநாள் இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே நம் உள்ளத்தில வாழ்விலே கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தியாகம் பண்ணணும். இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் ஏதாவது ஒரு தியாகம் பண்ண போறேன், ஏதாவது ஒரு தியாகம். இன்னைக்கு பாருங்க, நிறைய தாய்மார்கள் என் பிள்ளைகளை ஊழியத்திற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளை அவர்கள் தியாகம் செய்வார்கள். அப்ப பாருங்க, அநேக விதமான தியாகங்கள். அப்போ நீங்களும் ஒரு முடிவெடுங்க. இன்றைய நாளிலே தேவன் என் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த தியாகத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி முடிவெடுங்க. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே அது ஒரு கிறிஸ்மஸாக மாறும். அப்ப பாருங்க, எல்லாரும் தேவன் பிறக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இதோ ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கிறிஸ்துவம் என்பது தியாகத்தில் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவம் மேலும் மேலும் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். நாங்கள் செய்கின்ற தியாகத்திலே இந்த கிறிஸ்துவம் கட்டப்படுகிறது. அன்பின் பிதாவே, உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனநிலை தாழ்ந்துப்போம். எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சுயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். சுயம் போகட்டும், எல்லாம் எனக்கு எனக்கு என்ற அந்த சுயம் போகட்டும். நான் கிறிஸ்துவுக்காக ஏதாவது தியாகம் செய்வேன். நான் தியாகம் செய்வேன். என் குடும்பத்திலே, வீட்டிலே கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் தியாகம் செய்கிறவர்களாக அவர்களை மாற்றுங்க. அவனுடைய தியாகத்திலே நீர், அவர்கள் வாழ்விலே நீர் பிறந்து அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் செல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.